ஓம் ஓம் சாந்தி. இன்று நமது தவத்தின் 9ஆம் நாள். இது பாபாவிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற வரம் போன்ற மாதமாகும். எந்த ஆத்மாக்கள் இந்த மாதத்தில் மிக நன்றாக முயற்சி செய்வார்களோ, தனது ஏதோ ஒரு பழக்கத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார்களோ, அவர்களது அந்த மாற்றமானது அழிவற்றதாக ஆகிவிடும். எனவே இன்று நாம் கவனம் செலுத்துவோம். நான் ஃபரிஷ்தா ஆக வேண்டும், வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நாம் ஃபரிஷ்தாக்களாகி வீட்டிற்கு திரும்புவோம். எந்த ஒரு பந்தனமோ எந்த ஒரு கவர்ச்சியோ நம்மை தன் பக்கம் இழுக்க முடியக்கூடாது. அவ்வாறு இழுக்குமானால் வீட்டிற்கு திரும்பிச் செல்வது நமக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே நாம் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து, உடலின் கவர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல மேலே எழும்பி பரப்போம். ஏனென்றால் இந்த கவர்ச்சியானது பிரபுவை நோக்கி நம்மை செல்ல விடாது. மேலே இருந்து நம்முடைய கவர்ச்சி குறைந்துவிடும். உலகில் கூறுகிறார்கள் அல்லவா, ஃபரிஷ்தாக்களுடைய பாதங்கள் தரையில் பதிவதில்லை, ஓரடி மேலே எழும்பிதான் இருக்கும் என்கிறார்கள். அதே போன்று நமது புத்தி என்கிற கால் இந்த உடல் என்ற தரையில் இருக்கக்கூடாது. தேக உணர்விலிருந்து விடுபடுவோம். மேலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய வைபவங்கள், வசதிகள் ஆகியவை நம்மிடம் இருந்தாலும் அவற்றிற்காகவே நாம் உழைக்கிறோம். ஆனால் அவற்றிலேயே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. விலகி இருப்போம். தாமரை மலரை போன்று விலகியவராகவும் அன்பானவராகவும் இருப்போம். எனவே வாருங்கள், இன்று சுயத்தின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம். நாம் இயற்கைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நாமோ இயற்கையே அடிமையாக்கக்கூடியவர்கள். 2 யுகங்கள் வரை இயற்கை நமக்கு அடிமையாக இருக்கும். இங்கேயே நாம் அதனை செய்து முடித்தாக வேண்டும். அனைத்திலும் முதன்மையான இயற்கை இந்த உடலாகும். ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருக்கிறேன், ஆனால் இதிலிருந்து விலகி இருக்கிறேன். முற்றிலும் விலகிய நிலை இருக்க வேண்டும். உடலின் கவர்ச்சி என்னை இழுத்து கொண்டிருக்கக்கூடாது. என்னை அசரீரியாக ஆகவிடாமல் இருக்கக்கூடாது. எனவே இன்று சோதனை செய்வோம். எனது புத்தி எங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறது? ஏதாவது தேகதாரியின் மீதா, எனது உடலிலா, அல்லது வைபவங்கள், பொருட்கள், உணவு வகைகள் என்று எதில் மாட்டிக்கொண்டிருக்கிறது? அனைத்திலும் அதிகமான அன்பு மனிதருக்கு தன் உடல் மீது இருக்கிறது. மற்றும் சில பொருட்களை அவன் மிகவும் நேசிக்கிறான். சரிதான், அந்த பொருட்கள் உங்களிடம் இருக்கின்றன, அவற்றின் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அவை அழியக்கூடியவையாகும். எனவே பற்றுதலிலிருந்து விலகி இருப்போம். எனவே இன்று நாம் தரையின் கவர்ச்சியிலிருந்து விலகி 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி ஃபரிஷ்தா நிலையில் நிலைத்து விடுவோம். நான் இந்த உலகில் அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன். நான் டபுள் லைட்டாக இருக்கிறேன். ஆத்மாவாகிய நானும் லைட், மேலும் எனது இந்த உடலும் லைட். அல்லது இப்படியும் கூறலாம், என் மனதும் லைட், அதாவது லேசாக இருக்கிறது. மேலும் ஆத்மாவும் ஒளிமயமாக இருக்கிறது. மனதை லேசாக வைத்துக்கொள்வோம். நான், எனது என்பது போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டால் மனம் பாரமாகிவிடுகிறது. மனதின் மீது ஏதாவது அழுத்தம் இருக்கிறது. எனவே மனதை லைட்டாக வைத்துக்கொள்வோம். அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம். மேலும் மனதினை ஞானத்தின் பலத்தினால் டபுள் லைட்டாக வைத்துக்கொள்வோம். மற்றும் ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம். இந்த காலகட்டமே நன்மை அளிப்பதாகும். எனது தந்தையும் பரம நன்மை அளிப்பவராவார். நான் சுயம் இந்த உலகிற்கே நன்மை செய்பவனாவேன். எனவே எனக்கு ஒருபோதும் தீமை ஏற்பட முடியாது. எனக்கு அனைத்தும் மிக நல்லதாகவே நடைபெறும். இந்த எண்ணம் நம்மை மிகவும் லேசாக வைத்திருக்கும். பாபாவின் அருகாமையில் நம்மை வைத்திருக்கும். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் தன்னைத்தான் அனைத்து விதமான கவர்ச்சிகளிலிருந்து விலக்கி உயர்ந்த நிலையில் நிலைக்கச் செய்வோம்.
ஆத்மாவாகிய நான் இந்த உடல் என்ற இயற்கைக்கு எஜமானனாவேன் என்ற உணர்வு. இந்த கர்மேந்திரியங்களுக்கும் நான் எஜமானனாவேன். மேலும் நான் ஃபரிஷ்தா ஆவேன். தன்னைத்தான் பார்ப்போம். அவ்வப்போது நான் ஆகாயத்தில் இருக்கிறேன். இந்த இயற்கைக்கு நாம் அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவ்வப்போது சூக்ஷ்ம உலகில் நிலைத்திருப்போம். முற்றிலும் பாபாவுக்கு அருகாமையில் இருப்போம். பாபாவோடு நடனமாடுவோம். பாபாவை அணைத்து கொள்வோம். பாபாவிடம் திருஷ்டி பெற்று கொண்டே இருப்போம். எனவே இன்று முழு நாளும் சூக்ஷ்ம உலகிற்கு ஃபரிஷ்தாவாக ஆகிச் செல்வது மற்றும் முழு இயற்கைக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வது என்ற இந்த 2 பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.